கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம் அனைவரையும் அவருடைய பரிசுத்தமான இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்காக மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் அனைவரும் சேர்ந்து இந்த சந்தர்ப்பத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, பரிசுத்தப்படுத்துதலுக்கான 2 பகுதிகள். இங்கிலீஷில் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும், த 2 பார்ட்ஸ் டு த சான்டிஃபிகேஷன். தலைப்பே கொஞ்சம் படிக்கிறது கடினமாக தான் இருக்கும். தமிழில் சொல்லும்போது கூட பரிசுத்தப்படுத்துதலுக்கான 2 பகுதிகள்னு சொன்னால் அதுவும் புரிந்து கொள்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரீப்ரிண்ட்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலைப்பும் அதில் இருக்கிற கண்டென்ட்டும் முழுமையாக படிக்கும்போது மட்டும்தான் பொருள் கொள்ள முடியும். தலைப்பை புரிஞ்சுட்டு போய் கண்டென்ட் படிக்கிறது ரீப்ரிண்ட்ஸில் முடியாது. கண்டென்ட்டை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தலைப்பு ஏன் இப்படி வச்சாருன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த பாடம் இருக்க போகுது. ஆனால் இது ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஏன் ஈஸியான சப்ஜெக்ட்னா, நம்முடைய அனுதின வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ பரிசுத்தமாக்குதலின் 2 பகுதிகள் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் தலைப்பை. அந்த தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதுக்காகனா 2 வேலைக்காக, அப்படி கூட எடுத்துக்கலாம். 2 வேலைக்காக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த 2 வேலை என்ன? இன்னும் கொஞ்சம் தலைப்பை மாடிஃபை பண்ணு பார்த்திங்கன்னா, 2 விஷயங்களுக்காக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீப்ரிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5319 பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனத்தை வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை நம்ம எப்போ வழக்கமாக கேட்போம்? பேசிக் சப்ஜெக்டுடைய முதல் வகுப்பில் கேட்போம். உம்முடைய வசனமே சத்தியம், அதுக்காக மட்டும்தான் இந்த வசனத்தை எடுப்போம். நம்ம அதில் ஒரு புதுசாக சத்தியத்தை கேட்குறவங்களுக்கு வசனத்தை தவிர நம்ம எது சொன்னாலும் அது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வசனம். ஆனால் இன்றைக்கி அதே வசனத்துடைய இன்னொரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பகுதி என்னென்னு பார்க்கும்போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கலான்னா, இது யார் பேசுகிறது, எதுக்கு பேசுறது, யாருக்காக பேசுறது. வசனத்தை யார், எதுக்காக, ஏன் பேசுகிறார்? வசனத்தை பேசுகிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்போ பேசினார்னா, அவருடைய மரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார். எப்படி பேசினார்னா, அவர் ஒரு ப்ரேயரில் இந்த விஷயத்தை பேசினார். என்ன விஷயத்தை பேசினார்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ இது இயேசு கிறிஸ்துடைய ஜெபம். யார்கிட்ட ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட. யாருக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் சேர்த்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட ஜெபத்தில் வைக்கிறார்னா, கண்டிப்பாக அந்த விஷயத்தை தேவனால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ தான் வைப்பார். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் தேவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, அது தேவனால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இந்த ஜெபத்தில் உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குன்னு சொல்கிறாருன்னா, இது கண்டிப்பாக யாரால் மட்டும்தான் செய்ய முடியும்னா, பிதாவாகிய தேவன். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் வச்சுட்டார். ஸோ இதுக்குரிய விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்தப்படுத்துதல், சான்டிஃபிகேஷன் அல்லது சான்டிஃபை அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம். இந்த வார்த்தைக்குள்ள இந்த பரிசுத்த வேலையில் 2 பார்ட் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு 2 விஷயம்னு சொல்லி சொன்னேன். பரிசுத்தப்படுத்துதலில் இருக்கிற 2 விஷயங்கள், அல்லது என்ன வேலைக்காக 2 வேலைக்காக தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், அல்லது 2 விஷயத்துக்காக பரிசுத்தப்படுத்துகிறான்னு சொன்னேன் இல்லையா? அந்த 2 விஷயம், அந்த 2 வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 செட் அப்பார்ட். சில வார்த்தைகள் இங்கிலீஷில் வர்றதுக்கு காரணம், இந்த சப்ஜெக்ட் தமிழில் மொழிபெயர்க்கப்படலை. அதனால் சில வார்த்தைகள் இங்கிலீஷ் சொல்கிறது கூட உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் தமிழ் சொல்கிறத விட. அந்தளவுக்கு தமிழ் வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துதலுடைய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட் அப்பார்ட். 2வது விஷயம் மேட் ஹோலி. தமிழில் சொல்லப்போனால் செட் அப்பார்ட்னா பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கான காரணம் 2 விஷயம் இதுதான். 1 நம்மளை பிரித்தெடுக்கிறது, 2வது பார்த்திங்கன்னா நம்மளை மேட் ஹோலின்னு என்ன சொல்கிறது தமிழில், அதுவும் பரிசுத்தப்படுத்துதல் மாதிரி தான் வருது, பரிசுத்தப்படுத்துகிற மாதிரி தான் வருது. அதனால் இந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக சப்ஜெக்ட் இருக்கிறத போட்டுட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது வேறு மாதிரி டெஃபனிஷன் நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்னா, செட் அப்பார்ட் பரிசுத்தப்படுத்துறதுடைய 2 பகுதிகள்னு வச்சுக்கோங்க. இதையே 2 வேலைகள்னு வச்சுக்கோங்க, 2 விஷயம்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, செட் அப்பார்ட் அப்படிங்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலை. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துதலுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை செட் அப்பார்ட். நம்ம செட் அப்பார்ட் பண்ணதுக்கு அப்புறமா
தேவன் நமக்கு செய்கிற வேலை மேட் ஹோலி அப்படின்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? மறுபடி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செட் அப்பார்ட்டுங்கிறது நம்மளை நாமளே பரிசுத்தம் பண்ணுறது. ஏன்னா ரெண்டுமே பரிசுத்தம் தான், ரெண்டுமே பரிசுத்தமாக்குதலின் விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை செட் அப்பார்ட்டுங்கிறது நம்மளை நாமளே பரிசுத்தமாக்குதல். செகண்ட் விஷயம் மேட் ஹோலிங்கிறது தேவன் நம்மை பரிசுத்தமாக்குதல். ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? கண்டிப்பாக வேற வேறு தான். இதில் எது முதல்ல நடக்கணும்? நம்மளை என்ன பண்ணணும்? முதல்ல பரிசுத்தமாக்கணும். அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை பரிசுத்தமாக்குவார். கரெக்ட் தான், பயந்துக்காதீங்க, கரெக்ட் தான். இப்படி யோசிச்சு பாருங்களேன், நாம் நம்மளை பரிசுத்தமாக்கல, தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கிடுவாரா? ஏன் முடியாது? தேவனாலே முடியாது அந்த வேலை. அப்போ தேவனாலே முடியாத வேலை ஒன்று இருக்குன்னா இதுதான். எதுனா, நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தாமல் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆனால் பரிசுத்தப்படுத்துங்கன்னு இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் தேவன்கிட்ட வச்சிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் தேவன் கேட்டு செய்யணும்னா முதல்ல நாம் நம்மளை என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கணும். அதுக்கப்புறம் தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா பரிசுத்தமாக்குவார். ஸோ முதல்ல நாம் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்குரிய செட் அப்பார்ட், சான்டிஃபிகேஷனுடைய முதல் பகுதி செட் அப்பார்ட். நாம் நம்மளை பரிசுத்தமாக்குறது என்னங்கிறத வாசிச்சிடலாம். வாசிங்க. இப்போ முதலாவது கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் ஆரம்பத்திலேயே நம்மை பிரித்து வைத்துக் கொள்ளும் போது, எப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு முடிவெடுக்கிறோமோ அந்த செகண்ட்லேயே நாம் நம்மளை என்ன பண்ணிடுறோம்? பிரித்து வைக்கிறோம். அதை தமிழில் இப்போ நான் டெஃபினேஷன் சொன்ன மாதிரி சொல்ல போனால் நாம் நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? பரிசுத்தமாக்குறோம். பரிசுத்தமாக்குறது என்ன பேர்? நாம் நம்மளை பரிசுத்தமாக்குறது என்ன? சிம்பிளான விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கிறதா? சரி, இல்லை ரொம்ப டீப்பாக போகிறீங்க நீங்கள். நான் சொல்கிறது ரொம்ப மேலோட்டமாக கேட்குறேன். நாம் நம்மளை பரிசுத்தமாக்குறதுன்னு என்னன்னு கேட்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. அசுத்தமான விஷயங்களை விட்டுட்டு வர்றது, அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ நாம் நம்மளை அசுத்தமான விஷயத்தை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னால் தேவன் எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த செகண்டே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அசுத்தங்களை விட்டு நாம தான் வெளியே வரணும். தேவன் நம்மளை வெளியே வர விட மாட்டார், வைக்க மாட்டார். அது அவரால் முடியாது. ஸோ நாம தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்மளை பரிசுத்தமாக்கணும். செகண்ட் பார்ட்டு மேட் ஹோலி. வாசிங்க. இப்போ இரண்டாவதாக படிப்படியாக வரும் பகுதி. ஃபஸ்ட்டு பார்ட்டு இம்மீடியட்டாக வந்துடும். ஆனால் செகண்ட் பார்ட் இருக்குல்ல, தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறது இருக்கு இல்லையா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக தான் வரும். வாசிங்க. இப்போ நாம் முன்பு உணராத விஷயங்களை மற்றும் நாம் முன்பு அறியாத சில நீதி கொள்கைகள் நமக்கு முன்பாக வைத்து அவைகளின்படி நடக்க வைத்தல். ஸோ இந்த பார்ட்டில் என்ன சொல்றாரு? நீங்க உங்களை பரிசுத்தமாக்கிட்டீங்கன்னா நான் உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன், சில நீதியின் கொள்கைகளை கொடுப்பேன். அந்த நீதியின் கொள்கைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா நான் உங்களை என்ன ஆக்கிடுவேன்னா பரிசுத்தமாக்கிடுவேன்ட்டார். ஸோ பரிசுத்தமாக்குறதுல எத்தனை ஸ்டெப் இருக்குது? என்னென்ன ஸ்டெப்பு? முதல் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு நாம் நம்மளை பரிசுத்தமாக்குறது. ரெண்டாவது ஸ்டெப்பு தேவன் நம்மளை பரிசுத்தமாக. இது ரெண்டுக்கு சேர்த்து வசனம் ஒன்று இருக்குது. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தாமல் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்த மாட்டார். அதுவும் சரியாக வராது, இந்த கான்செப்ட் சரியாக வராது பாருங்களேன். நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்பதே நாமளாக வசனத்தை கிரியேட்லாம் பண்ணக்கூடாது. சொன்ன கான்செப்ட் வசனத்தில் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இருக்குது, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. அது இப்போ சொல்ல மாட்டேன் நான். சொன்னால் சப்ஜெக்டுடைய கண்டென்ட் மாறிடும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லியிருக்கார் என்ன தெரியுமா? முதல்ல நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, அப்போ தான் நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். சான்டிஃபிகேஷனுடைய 2 பார்ட்டை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, என்கிட்ட சீக்கிரம் போகலாம், ஸ்பீடாக போகலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே. நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க? முதல்ல பரிசுத்தப்படுத்தி என்ன வாருங்க. அப்போ முதல்ல யாரை பரிசுத்தப்படுத்திக்கணும்? நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக்கணும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இது ஃபர்ஸ்ட் பார்ட், செட் அபார்ட். செகண்ட் பார்ட் லேவியராகமம் 20:8. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். என் கட்டளைகளை பாருங்க. செகண்ட் பார்ட் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். என் கட்டளைகளை கைக்கொண்டு நீங்கள் நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன். 2 பார்ட்டுமே வந்துருச்சா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்துல நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்படி பண்ணீங்கன்னா என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுறேன்னா பரிசுத்தமாக்குறேன். புரிஞ்சா புரியலீங்களா? கிளியரா? ஸோ 2 விஷயமும் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னா இது தேவனுடைய மைண்டில் இருக்கிற விஷயமா தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த அடிப்படையில் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பரிசுத்தமாக்குற விஷயத்தை செய்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் தேவன்கிட்ட கேட்குறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க?
பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க. நல்லா கவனிங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு. இதில் எத்தனை பாட்டு இருக்குது? 2 பாட்டு இருக்குது. என்னென்ன பாட்டு? 1 ஞானஸ்தானம், 1 நம்மளே பரிசுத்தமாக்குறது, 2வது தேவன் நம்மளை தேவன் நம்மளை எப்போ பரிசுத்தமாக்குவார்? நம்மளை நாம் ஒழுங்காக பரிசுத்தமாக்கினா தான் தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஸோ நாம் நம்மளை எப்போ பரிசுத்தமாக்கணும்? இது வரைக்கும் சப்ஜெக்டில் வராத கேள்வி இது, அதனால தான் கொஞ்சம் நம்மளை எப்போ பரிசுத்தமாக்கணும்? எப்போ தேவனை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே பரிசுத்தமாக்கணும். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த வேலையை தேவன்கிட்ட கொடுக்குறாரு? ஏன்னா தேவன்கிட்ட தான் ஜெபத்தில் வைக்கிறாரு, உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறேன்னு சொல்ல, பரிசுத்தமாக்கும் அப்படிங்கிறார். அப்போ என்ன காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து தேவனை செய்ய சொல்கிறார்? இது நல்ல அருமையான பதில் பேர். அவரால் மட்டும்தான் முடியும். கரெக்டு. ஏன்? எத்தனை தடவை பேசிக் சப்ஜெக்ட் வசனத்தை கேட்டிருக்கோன்னு பாருங்களேன். ஏன்னு கேட்டால், இந்த 2 பரிசுத்தமாக்குதலுக்கும் அடிப்படை ஒன்று தான். 2 பரிசுத்தமாக்குதல் என்ன? ஒன்று நம்மளை நாமளே பரிசுத்தமாக்குறது, இன்னொன்று இது 2க்கும் சோர்ஸ் ஒன்று தான். இல்லை, சோர்ஸ் ஒன்று தான். நீங்கள் டெஸ்டினி சொல்கிறீங்க, முடிவை சொல்கிறீங்க, நான் கேட்குற சோர்ஸ் ஒன்று தான். நல்ல வசனத்தை கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த 2 பரிசுத்தமாகுதலுக்கும் அடிப்படையாக ஃபீட் பண்ண வேண்டியது சத்தியத்தை. அப்படின்னா சத்தியத்தை நமக்கு ஃபீட் பண்ணுறது இயேசு கிறிஸ்துவா தேவனா? பதில் மாறி இங்கே வந்துச்சு எனக்கு. சத்தியத்தை நமக்கு ஃபீட் பண்ணுறது இயேசு கிறிஸ்துவா தேவனா? அப்படின்னு இந்த வேலை யார் தான் செய்ய முடியும்? அப்போ நீங்கள் தேவன் சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவ இருக்குமான்னு யோசிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறது. திருப்பி வாசிங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்ப கண்டிப்பா ட்ரூத், சத்தியம் யாரால் ஒருத்தர் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் அல்ல, பிதாவாகிய தேவனால். அதனால தான் பரிசுத்தமாக்குதல்ங்கிற விஷயத்தை இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கொண்டு ஒர்க்காக கொடுக்குறாருன்னா, தேவனே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்குறது, இந்த ரிக்வஸ்ட்டை இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட வைக்க வேண்டியதில்லை, அவரே கொடுத்துருவார். அப்போ இயேசு கிறிஸ்துவால கூட முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா, அது இந்த விஷயத்தை அவர் தேவன்கிட்ட தான் கொண்டு கொடுத்தாகணும். ஸோ தேவன் தான் நமக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு. அந்த சத்தியத்தினால நம்மளை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்குறாரு. அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட விஷயம் தான் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. கிளியரா உங்களுக்கு? ஸோ தேவன் தான் நமக்கு என்ன கொடுக்குறாரு? சத்தியத்தை கொடுக்குறாரு. இப்போ அடுத்த கேள்வி, ஏன் இதை பிதாவை செய்ய சொல்கிறாரு? சத்தியம் தேவனால் நமக்கு வருகிறது. இப்போ கேள்வி என்னன்னா அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேலை? ஜெபம் பண்ணுறது மட்டும் தான் வேலை இல்லையா? நம்முடைய பரிசுத்தமாக்குதல்ல இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். ஜெபம் பண்ணிட்டா போதும் இல்லையா? தேவனே உங்களுடைய சத்தியத்தினால என்ன பண்ணிக்கோங்களே பரிசுத்தமாக்க சொன்னால் முடிஞ்சில்ல, ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த வேலை இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பரிசுத்தமாக்குதல்ல வேலை இல்லையா? இருக்குன்னு தான் பதில் வந்தாகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னா அப்போ வேலை செய்ய போகிறது தேவன்னா, நம்மளை பரிசுத்தமாக்குற சத்தியத்தினாலேனா, சத்தியத்தை நம்ம கொடுக்குறது தேவன்னா, இயேசு கிறிஸ்துக்கு இதில் என்ன வேலை? சத்தியமே இயேசு கிறிஸ்து தான். அப்போ அப்படி கேட்கறதுக்கே உருகிற மாதிரி இருக்குது காலையில். நானே வழியும் சத்தியமும். சரி, ஆனால் எங்கள் அப்பா தானே கொடுக்க முடியும். இப்போ தானே படித்தேன் நம்ம இதை. அவர் மூலியமான்னு சொல்கிறீங்க, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது புரிகிற மாதிரி சொல்லணும். ப்ராக்டிக்கலாக ரேன்சமெல்லாம் ரேன்சம்ங்கிற சத்தியத்தை கொடுக்குறதான்னு நீங்கள் சொல்லலாம், அதுவும் தேவன் தான் தரணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வேலைன்னா, சத்தியத்தை நம்ம கொடுக்கறது தேவன் தான். ஆனால் சத்தியத்தை தேவன் நமக்கு எதுக்காக கொடுக்குறாரு? பரிசுத்தமாக்குறதுக்காக. பரிசுத்தமாக்குறதுக்கு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டு நடக்கணும். அப்போ தான் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். கரெக்டுங்களா? அப்போ கற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால முடியுமா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய பங்கு, அவருடைய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை தேவன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த சத்தியத்தை வாங்கி அதை படிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறோம், நீதியின் கொள்கைகளை படிக்கிறோம். படிக்கும்போது எப்படி நம்மளை நடக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கொண்டு நடப்பதற்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடல். அவரை பின்பற்றாமல் நம்ம பரிசுத்தமாக முடியாது.
ஏன்னா பின்பற்றுவதற்கென்றே ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே தேவன் கொடுத்த ஒரு அருமையான டூல் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கேள்வி கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்குமா? நம்முடைய பரிசுத்தமாக்குதலில் 2 பேருக்கு பங்கு இருக்குது. ஒன்று, சரி கேள்வி மாற்றிக்கிறேன், நம்முடைய பரிசுத்தமாக்குதல் 3 பேருக்கு பங்கு இருக்குது. முதல்ல நமக்கு நம்மளை நாமளே பரிசுத்தம் பண்ணாமல் தேவன் நம்மளை பரிசுத்தம் பண்ண போகிறதில்ல. 2வது, தேவன் நம்மளை பரிசுத்தம் நம்ம படுத்திட்டோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவார்? பரிசுத்தப்படுத்திடுவார். 3வது, இந்த 2 விஷயத்தையும் நமக்கு செய்யறதுக்கு ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு இதில் பங்கு இருக்குது, தேவனுக்கு பங்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பங்கு இருக்குது, தேவனுக்கு என்ன பங்கு இருக்குங்கிறத ஒரு அருமையான வாக்கியத்தை நான் படித்தேன், அதை போடுறேன். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டை இப்படி கேட்காம இந்த வாக்கியத்தை படித்தா கண்டிப்பாக புரியாது. இப்போ வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. இந்த யுகத்தின் அழைப்பை பொறுத்தவரை குமாரனால் தவிர வேறு யாரும் பிதாவினிடத்தில் வருவதில்லை. கிளியரா புரிஞ்சவங்களுக்கு? குமாரனால் தவிர, குமாரன் இல்லைன்னா அதுதான் மீனிங். எதுக்கு? குமாரன் தவிர வேற யார் மூலமாகவும் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அடுத்த பாயிண்ட், பிதா முன்பு அவரை இழுத்திருக்காவிட்டால் யாரும் குமாரனிடம் வருவதில்லை. என்ன புரிச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது தேவன் ஒரு மனுஷனை இழுக்காம அவன் இயேசு கிறிஸ்து வர முடியாது. கிளியர்? இயேசு கிறிஸ்து இல்லாம பிதா இழுத்தாலும் அவன் தேவன்கிட்ட போக முடியாது. புரிஞ்சா புரியலையா? அங்கே எழுதி இருக்கிறதே பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதா கிட்ட போக முடியாது. அட் த சேம் டைம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தரை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதா. கிளியராக இருக்கா உங்களுக்கு? அப்போ 2 பேருக்குமே நம்முடைய பரிசுத்தமாக்குதலில் பங்கு இருக்கு. 2 பேரும் எதை வச்சு நம்மளை பரிசுத்தமாக்குறாங்கன்னா ட்ரூத். ஸோ நவ் த கொஸ்டின் கொஞ்சம் அப்படியே மாத்திரம். நான் ட்ரூத்னா என்ன? நம்முடைய வசனமே சத்தியம் என்பதுக்கு பதில் 5 மார்க் போடப்படும் 100க்கு. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா சகோதரர், நிறையா பேர் சத்தியங்கிறத மாற்றி மாற்றி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். உண்மை, நம்ம ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறோம். பைபிளில் நம்முடைய வசனமே தான் சத்தியம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய வசனங்கிறதுல என்னென்னு இருக்குன்னா, பைபிளில் கெமிஸ்ட்ரி இருக்குது, இருக்கா இல்லையா? கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸ்டடி அபவுட் த கிரியேஷன் இருக்குது, படைப்புகளை பற்றின அறிவியல் வரலாறு இருக்குது, சூரியனை பற்றின விஷயங்கள் இதில் இருக்குது, அதுக்கப்புறம் ஜியாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் எர்த்து பூமி பற்றின விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பூமியிலிருந்து மூன் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு படிக்க தெரிஞ்சுக்கலாம் அதிலிருந்து. இதெல்லாம் ட்ரூத். நான் கொஞ்சம் ஆட் பண்ணட்டுமா? ராஜாக்களுடைய சரித்திரம் இருக்குது பழைய ஏற்பாட்டில், நியாயாதிபதியுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு இருக்குது பைபிளில், இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு பைபிளில் இருக்குது. இதெல்லாம் ட்ரூத்தா? இதெல்லாம் ட்ரூத்தான்னு கேட்டேன் நான். அவர் சத்தியத்தினாலே நம்மளை பரிசுத்தமாக்குன்னு சொன்னார்ல, அந்த சத்தியம் என்னென்ன கேட்டிருக்கேன். இது எல்லாமே ட்ரூத் அப்படின்னு முழுசாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சன்னுக்கும் மூணுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா? யோபு புஸ்தகத்தில் இருக்கிற அந்த 4 நட்சத்திர பேர் சொல்லுங்க. உருமின்னு ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அர்ச்சரஸ், ஓரியன், பிளேடஸ், சேம்பர்ஸ் ஆஃப் சவுத் படித்தோம் இல்லையா? இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுமா? அதனால் அவர் சபையாக மாட்டார் இல்லையா, பரிசுத்தமாக்கல அவர். இப்போ நம்முடைய சத்தியத்தினால தானே பரிசுத்தமாக்குன்னு போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் சத்தியத்தில் அவருக்கு தெரியல நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இவைகள் நம்மளை பரிசுத்தமாக்கும் சத்தியம் அல்ல. சில பேருக்கு பைபிளில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எதுனா ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜாக்களுடைய காலத்தில் வரிசையா எந்தெந்த வருஷம் எந்தெந்த ராஜா லிங்க் ஆனார் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குள்ளே போவாங்க. இட்ஸ் குட் பட் அது நம்மளை பரிசுத்தமாக்கும் சத்தியம் அல்ல. காலக்கணக்கு போய் உட்காந்து ஒவ்வொன்றா லிங்க் பண்ணி பார்ப்போம். இந்த ராஜாக்களுக்கு அந்த ராஜாக்களுக்கு என்ன காலக்கணக்கு லிங்க் ஆகுது, ஓவர்லாப்பிங் பீரியட் என்ன, இதெல்லாம் பார்க்குறோம். எஸ் கரெக்ட். பட் இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தமாக்கும் சத்தியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் படித்தா தான் பரிசுத்தமாக முடியும்னா இதை படிக்காத பல பேர் நமக்கு முன்னாடி சபையாயிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை ட்ரூத் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு இது தப்பா? இல்லை. சகோதரர் என்ன எழுதுறாருன்னா வாசிங்க. இப்போ இது வேதியியலை பற்றிய உண்மையாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி பற்றின ரியல் விஷயம் அங்கே இருக்கலாம், அல்லது வேறு அறிவியல் அறிவாக இருக்கலாம். சயின்ஸ் பற்றி நிறைய நாலேஜ் ஒருத்தருக்கு இருக்கலாம், அவர் சயின்ஸே படிச்சுட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா பைபிளில் புவியியலை பற்றிய உண்மை, சூரியனை பற்றிய உண்மை போன்றவை உள்ளன. இவை மனதை பாதித்து ஒரு மனிதனை அவனது வீழ்ந்த நிலையிலிருந்து ஓரளவு உயர்த்தக்கூடும். அக்செப்ட் பண்ணிக்கிறார் பிரதர். என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் படிக்கிறதுனால நீங்க தேவனுடைய பிரம்மாண்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு
உங்கள் வீழ்ந்து போன நிலைமையிலிருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், உங்களை மேலே கொண்டு வரலாம், வாய்ப்பு இருக்குது. தேவனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலே வரலாம். ஆனால் இவை நமது இறைவன் குறிப்பிடும் சத்தியம் அல்ல. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்ற வார்த்தையில் இருக்கும் சத்தியம் அல்ல. பூமியின் எடை அல்லது நட்சத்திரங்களின் தூரம் பற்றிய அறிவை விட இது மிகவும் அவசியமானது. இந்த சத்தியங்கிறது நீங்க கால்குலேட் பண்ற, நீங்க சயின்டிபிக்கலா கண்டுபிடிக்கிற, ஹிஸ்டரி எடுத்து ரிசர்ச் பண்ற விஷயங்களை காட்டிலும் மேலான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இதெல்லாம் தப்புன்னு எங்கேயுமே சொல்ல வரல. ஆனா இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அப்படின்னு இதெல்லாம் என்னன்னா நம்மளை ஈர்த்திருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு சயின்ஸ் பற்றி பைபிள் இருக்கிறது ரொம்ப ஈர்க்கும், ஒரு சிலருக்கு வரலாறு ரொம்ப ஈர்க்கும். இதெல்லாம் ஈர்க்குது. இது இல்லைன்னு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோம். அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஈர்க்கிறதுக்கு ஒரு டூலாக இருந்துச்சே தவிர, நம்ம மேலே வரணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சே தவிர, இந்த சத்தியம் நம்மளை என்ன ஆக்காதுன்னா பரிசுத்தம் ஆக்காது. அப்படின்னு இந்த சத்தியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்முடைய பையனை கொண்டு போய் இப்போ ஸ்கூல் சேர்த்துற ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த போகிறோம், குழப்படாதீங்க, சேர்த்த போகிறோம். அப்படி சேர்த்துறப்ப நாம் ஒரே ஒரு ஸ்கூலை மட்டும் பார்த்துட்டு அந்த ஸ்கூலை கொண்டு நம்ம பையனை சேர்த்திடுவோமா? என்ன பண்ணுவோம்? நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க? எல்லா ஸ்கூலையும் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? விட்டுருவோமா? அப்படியே எல்லா ஸ்கூலையும் விசாரிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்த மாட்டோம். என்ன தெரியுமா பண்ணுவோம்? 4-5 ஸ்கூலுக்கு போவோம். போய் ஹெட் மாஸ்டரோடையோ இல்லை மாஸ்டரோடையோ உட்காந்து பேசுவோம். என்ன பேசுவோம்? ஸ்கூல் எப்படி, அப்புறம் இந்த ஸ்கூலில் ஃபீஸ் எப்படி, இந்த ஸ்கூலில் வந்து என் பையன் படித்தா அவனுக்கு ஈஸியாக இருக்குமா, டைமிங் மேட்ச் ஆகுமா, தூரம் கரெக்ட் அப்படின்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நம்ம பையனை ஸ்கூலில் சேர்த்துறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் கிறிஸ்துவின் பள்ளியில் நம்ம கொண்டு போய் நம்ம சேர்த்துறதுக்கு முன்னாடி நாம் போய் பேசணும். பார்த்தீங்களா, ஒரு சந்தர்ப்பம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பேசணும். பார்த்தீங்களா ஸ்கூலை பற்றி. அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம படிக்க போகிற ஸ்கூலை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்காக தான் இருக்குமே தவிர, எந்த காரணத்தை கொண்டும் இது ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் நம்மளை சேர்த்துற விஷயமா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாமா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்குறதுல எத்தனை பகுதிகள் இருக்குது? என்னென்ன? நம்மை நாமே பரிசுத்தமாக்குறது, தேவன் நம்மை பரிசுத்தமாக்குறது. இதை நம்மை நாமே பரிசுத்தமாக்குறது ரெண்டாவது நடக்கணும், தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறது முதல்ல நடக்கணும். முதல்ல அது செகண்ட். இதை ரெண்டையுமே எதன் மூலமாக தான் தேவன் கொடுக்குறாரு? சத்தியம். சத்தியம் யார்கிட்ட இருந்து வருது? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வேலை? ரோல் மாடலாக இருந்து சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற வேலை. இதுதான் நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஸோ முதல் வேலையை கொஞ்சம் பார்க்கலாமா? முதல் வேலை என்ன? நம்மை நாமளே பரிசுத்தமாக்கு. சரி, நம்மை நாமே பரிசுத்தமாக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே செட் அப்பார்ட் பிரித்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் உள்ளே போகலாம். நம்மை நாமளே பரிசுத்தமாக்கோன்னா, நாம் இந்த பூமியில் பிறந்துட்டோம். நம்முடைய அப்பா அம்மா கடவுள் யாருன்னே தெரியாதவங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், நம்முடைய அப்பா அம்மாவுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. இன்னும் ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவுக்கு கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை வேறு இருக்குது. நாம் பிறந்துட்டோம், இப்போ நம்மளை பிறந்துட்டோம் இல்லையா? இப்போ நாம் சத்தியத்துக்குள்ளே வர முடியுமா? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கையே இல்லை, இப்போ என்னால் சத்தியத்துக்குள்ளே வர முடியுமா? முடியும். எப்போ முடியும்? உடனே பாருங்கள், எங்கே போயிட்டீங்க? நேரம் யார்கிட்ட போயிட்டீங்க? சொல்லுங்கள். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. தேவன் சத்தியத்தை கொடுக்கணும்னு நினச்சாருன்னா முடியும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. அதனால் நமக்கு என்ன நடந்தோ அதான் படிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒருத்தரை இழுக்கிறார். அதான் உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா கவனிங்க, ஒருத்தரை தேவன் இழுக்கிறார். சரி, இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பரிசுத்தமாக்குறதுடைய முதல் பாயிண்ட்ல நம்மளை நாமளே பரிசுத்தமாக்குறதுடைய ஆரம்பம் இதுதான். நீங்கள் என்னவாக இருந்துட்டு போய்க்கோங்க, இதுக்கு முன்னாடி அதை பற்றி கவலை இல்லை. கடவுள் இருக்கார் நினச்சாலும் சரி, கடவுள் இல்லைன்னு நினச்சாலும் சரி, வேறு யாராவது கடவுள் நினச்சாலும் சரி, அதை பற்றி நோ ப்ராப்ளம். இங்கே ஆரம்பம் இதுதான். பிதா ஒருவனை இழுக்கிறார். இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் மனசார பதில் சொல்லுங்க. நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சது யார்? பிதா. கூட்டிகிட்டு வந்தாரா, இழுத்துட்டு வந்தாரா? இல்லை, கொஞ்சம் பேர் இன்னும் நிலைமைக்கு வரல, நிதானத்துக்கு வரல. இது இப்படி ஒரு கேள்வி கேட்டார். கூட்டிகிட்டு வந்தாரா, இழுத்துட்டு வந்தாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டா நம்ம வர ஆட்கள் இல்லை. ஸோ கூப்பிட்டு வந்தார்னு சொல்கிறத விட எப்படி வந்தார் அப்படின்னா, இழுக்கிறாருன்னு அவர் கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன்தான் ஒருத்தரை கம்பல் பண்ணி இழுப்பான். தேவன் ஒருத்தரை கம்பல் பண்ணி இழுக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, அவனா இழுத்துக்கோங்க தேவனேன்னு சொல்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருவார். அதுதான் இழுத்துக்கொள்ளுதல். ஸோ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்றாருன்னா, முதல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்மளை நாமளே பரிசுத்தமாக்குறதுல தேவன் நம்மளை எதிலிருந்து இழுக்கிறார், நம்மகிட்ட இருந்து எதிலிருந்து இழுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருந்து இல்லை, நம்முடைய நேச்சுரல் மைண்ட்லேருந்து. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மைண்டை வச்சு இழுக்கிறது இல்லை, நம்முடைய நேச்சுரல் மைண்டை வச்சு தான் என்ன பண்ணுறாரு இருக்கு. நேச்சுரல் மைண்ட்னா என்ன? இயற்கையாக நமக்கு ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையா? இயற்கையாக நமக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தேவனை பற்றின நாலேஜ் கூட வேறு மாதிரி இருந்திருக்கும். அது நேச்சுரல் மைண்ட், அவ்வளோதான். ஸோ இயற்கையாகவே நமக்கு என்ன இருக்கோ அதிலிருந்து தான் தேவன் நம்மளை இந்த முதல் ஸ்டெப்பில் இழுக்கிறார், நேச்சுரல் மைண்ட். பட் இழுக்கிற எல்லாருமே வந்துடுவாங்களான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. அப்போ யார் வருவாங்கன்னா, யார் யாருடைய நேச்சுரல் மைண்டில் இந்த விஷயம் இருக்குது அவங்க வந்துடுவாங்க. யார் யாருடைய ஸ்பிரிச்சுவல் மைண்டில், யார் யாருடைய நேச்சுரல் மைண்டில் இந்த ஆர்வம் இருக்குது அவங்க வந்துடுவாங்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அதாவது இயற்கையாகவே நிறைய பேத்துக்கு கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது, இன்க்ளூடிங் புறஜாதிகள் கூட. தேவனை அறியாத புறஜாதிகளுக்கு கூட கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. ஆனால் தேவன் ஒருத்தர் இழுக்கணும்னா அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வேணுமில்ல, அது நேச்சுரல் மைண்ட் தான். அந்த நேச்சுரல் மைண்டில் என்ன இருக்கும்னா, தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு தேடல் இருக்குன்னு சொல்லிட்டார். நீங்கள் சொல்லுங்க பார், அந்த தேடல் இல்லாமல் நாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்திருப்போமா நான் கேட்குறேன். உங்களுக்கு கட்டாயம் இல்லை. 10,000 நோட்டீஸ் கொடுக்குறோம் பேர். 10,000 நோட்டீஸு பிதா இழுக்கிறது தானே பேர். 10,000 கம்மியாகி போச்சு. 20,000 நோட்டீஸ் கொடுத்து இழுக்கிறார். எத்தனை பேர் வராங்க? 2. 20,000க்கு 2. சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்றுன்னு சொன்னால் ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க. 2 பேர். ஸோ 20,000 நோட்டீஸ்க்கு 2 பேர் தான் வராங்கன்னா, அப்படின்னா மிச்சம் இருக்கவங்களுக்குலாம் மைண்ட் இருக்குது, பட் தேவன் இழுக்கிறாருங்கிற அந்த உணர்வு இல்லை. ஸோ ஏன் அந்த உணர்வு இல்லை? கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இல்லை. நான் சொல்கிறது நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை பற்றி பேசவே இல்லைங்க. அது ஸ்பிரிச்சுவல் மைண்டு. கடவுளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டின்ஸ்க்கெலாம் உண்மையாலுமே கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற எண்ணம் இல்லை. இருந்திருந்தா 20,000 நோட்டீஸ்க்கு கண்டிப்பாக 2 பேர் வரமாட்டாங்க. அப்போ எதுக்கு போயிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு? நோட்டீஸ் கொடுக்குறேன். நான் பார்த்த இந்த நான் பார்த்த காட்சி சொல்கிறேன் பாருங்க. ஒரு சர்ச்சில் நின்றுருக்குறோம். 10:30 மணிக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். டைம் 10:30 மணி. ஸோ 10:30 மணிக்கு சர்ச்சை முடியும் போது நம்மளால் அலர்ட்டாக இருக்கிறோம். 10:25க்கு ஒருத்தர் வராரு. அவரும் அவருடைய மகளும் வராங்க. பைக்கில் வந்து பைக்கை ஸ்டாண்டில் போட்டு உள்ளே போகும்போது முடிஞ்சு போச்சு. கண்ணில் பார்த்த காட்சிங்குது, முடிஞ்சு போச்சு. எல்லோரும் திருப்பி வருவாங்களே, அப்படியே திருப்பி வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ எதுக்காக கால் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தாங்க அவங்க? நீங்களே சொல்லுங்கள். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தா வருவாரா பிரதர்? அப்போ அவர்கிட்ட என்ன இல்லை? ஏதோ ஒரு கடவுளை தேடணுங்கிற எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு கட்டாயமாக கிடையவே கிடையாது. ஆனால் நல்ல குணலட்சணத்தோடு இருப்பாங்க, கடவுள் பக்தி நிறையா இருக்கும், ஆனால் கடவுள் யாருன்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு கொண்டே கொடுத்தோம்னா இது சக்ஸஸ் ஆகும். பிகாஸ் அவங்கள இழுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஸோ இழுத்த உடனே அவங்க வந்தாச்சு. இழுத்த உடனே வந்தாச்சு இல்லையா? 42 பேர் வந்தாச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 42 பேர். 42 என்ன நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக இருங்க கொஞ்சம். 42 என்ன நம்பர் சொல்லுங்கள். பாருங்க, நம்ம சபையின் சார்பாக ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த மீட்டிங்க்கு எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்கிற ஆர்வம் இல்லாமல் இருக்குன்னா நம்முடைய நிலைமையை நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, பரவாயில்ல. ஸோ இது தேவனுக்கும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நான் கமெண்ட் பண்ண விரும்பல. நல்லா கவனிச்சுக்கோங்க. 42 பேர் இந்த எண்ணம் இருக்கிறதால வந்துட்டாங்க. ஆனால் 42 பேரும் பரிசுத்தமாக்கப்படுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்பில் யார் யார் கட் ஆவாங்கன்னு பார்க்குறதா எனக்கு சப்ஜெக்ட், வேறு ஒன்றும் இல்லைங்க பேர். ஸோ இப்போ தேவன் இழுத்துட்டாரு. நேச்சுரல் மைண்டில் வந்துட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் மைண்டில் வந்திருக்காங்க இல்லை, நேச்சுரல் மைண்டில் வந்துட்டாங்க. வந்த உடனே தேவன் அவங்கள உட்கார வச்சு முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக் கொடுப்பார்? தேவன் தான் இழுக்கிறாரு. முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னு கேட்டேன். முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பார்? ஹவு டு ஸ்டடி பைபிள் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிடாதீங்க. முதல் அன்பெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பார்? அதை பண்ணாதான் யாரை சொல்கிறீங்க? கரெக்டு. யார் இது? ஃபஸ்ட்டு தேவன் வெளிப்படுத்துறது யாரைன்னா கிறிஸ்துவ.
முதல்ல தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாரு? கிறிஸ்து யார், எப்படி சொல்லி கொடுப்பாரு? கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ தான் ரேன்சம் வருது. கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் அழைப்பு கொடுத்தேன், ஆனால் அழைப்பை கொடுத்த என்னால் இழுக்க முடியுமே தவிர சான்டிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு போக முடியாது. என் மகன் நினச்சா தான் முடியும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, உங்களுக்கு நான் கொடுத்த அழைப்பை நம்பி வந்த உங்களுக்கு இம்மீடியட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. தேவன் இயேசு கிறிஸ்து தெரிய வைக்கிறாரு. இதில் என்ன விளக்க சகோதரர் கொடுக்குறாருன்னா, வந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? முதல்ல இப்போ நம்ம இதுக்கு வராங்களே இவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? ஏதோ ஒரு புக்கு அல்லது யாரோ ஒருத்தர் பேசினது அல்லது அவங்க சர்ச்சில் வச்சிருக்கிற சிலை, அது இயேசு கிறிஸ்து நினச்சிருப்பாங்க. அந்த சிலை இதெல்லாம் வச்சு இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அதே இயேசு கிறிஸ்துவ தான் இப்போ நான் உங்களுக்கு வேறு மாதிரி காமிக்கிறேன். எப்படி காமிக்கிறேன்னா, உங்களை அவர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் நான் காமிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும்போது இம்மிடியட்டாக அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையா இல்லையாங்க பேர்? பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? அல்லது ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா வந்திருக்கிற 42 பேரில் 2 பேர் பரிசுத்தமாக்கப்படுவர்களாக இருந்தால் அவங்க பரிசுத்தமாக்குற ப்ராசஸ் எப்போவோ ஸ்டார்ட் ஆயாச்சு. இங்கே நம்ம உட்காந்துட்டு அவங்க எத்தனை பேர் வந்தாங்க தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க. புரிஞ்சவங்களுக்கு? அப்போ ஸ்டார்ட் ஆயாச்சு. அப்படின்னு அடுத்தவங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து தெரிஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? நாம் வராத வழி மாதிரியும் மற்றவங்களுக்கு தனியாக ஒரு வழி மாதிரியும் நமக்கு தனியாக ஒரு வழி மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. இம்மிடியேட்டாக என்ன தெரியுங்களா? அங்கேயே போட்டேன், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் பேசிக் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்குறேன் நான். இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி சொல்கிறீங்க ஆரம்பிக்கிறாங்கட்டு? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சரியான பதில். ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே சில பேர் சத்தியத்தை விட்டுட்டு போக ஆரம்பிப்பாங்க, சில பேர் சத்தியத்தை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க, நம்மளை நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்மளை நம்பலை, நம்ம சொன்ன சத்தியத்தையும் நம்ம சொல்லி கொடுத்த ஆண்டவருடைய ரேன்சமையும் நம்புகிறாங்க. இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வழிகளை விட்டு ஒதுக்கிட்டு இந்த வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவை பின்னாடி அவர்கள் வர ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முதல்ல எந்த வழியை சொல்லி கொடுப்பார்? சரி, இந்த வழி தான் வருன்ட்டு இடுக்கமான வழியில் போகிறதான் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணுறதே. நான் கேட்குற கேள்வி, அப்படி வரவங்களுக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாருன்னு கேட்டேன். முதல்ல பிதா முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாரு? யார் இயேசு கிறிஸ்து? பிதா யாரை பற்றி சொல்லி கொடுப்பாரு தெரியுமா? தேவன்னா யாரு, அவருடைய சத்தியம்னா என்ன, அந்த சத்தியத்தின் மூலம் அவர் என்ன பண்ண போறாருன்னா பரிசுத்தமாக்குறாரு. இது எல்லாமே எந்த அழைப்பில் வருது? நேச்சுரல் மைண்டில் வந்த அழைப்பு. இடுக்கமான பாதையில் போகக்கூடிய அழைப்பு கூட நேச்சுரல் மைண்டில் தேவன் கொடுத்த அழைப்பு தான். அதில் போனா தான் அது ஸ்பிரிச்சுவல் மைண்டு. அழைப்பு நேச்சுரல் மைண்ட் தான். சரிங்களா பார்? இவ்வளோ நேரம் நான் பேசின சப்ஜெக்டை ஒரே வசனத்தில் கூறுக. க்ளூ, ஆதார வசனம் எந்த சாப்டரில் இருக்கோ அதே சாப்டரில் தான் இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், யார் அது? அது அந்த சாப்டரில் வந்து ஒரு வசனம், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் மார்க் போட முடியாது. இல்லை. அது எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவனை நீங்கள் ஒருத்தர் எனக்கு கொடுத்தீங்க, நான் அவங்களுக்கு உங்களை சொல்லி கொடுத்தேன், அவங்க உங்களோடவங்களா இருந்தாங்க, இப்போ எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லணும். அதான் இவ்வளோ நேரம் படித்தோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆயிடுச்சு. சப்ஜெக்டினுடைய கண்ணோட்டத்தில் இந்த வசனத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து. அப்படின்னா யார் இழுக்கிறா? எந்த மைண்டில் இழுக்கிறாரு? நேச்சுரல் மைண்டில் நீங்கள் இழுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? ஃபாலோ பண்ண கொடுத்துட்டார். இயேசு கொடுத்த உம்முடையவருக்கு நான் யாரை ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தினேன்? அப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல யாரை சொல்லி கொடுத்துருக்காரு? பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினேன். கூப்பிட்றதுக்கு முன்னாடி, எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்க யாரோட இருந்தாங்க? நீங்கள் அவங்களை என்ன பண்ணீங்க? எனக்கு கொடுத்தீங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வசனத்தை கொடுத்துட்டேன். ஏன் வசனத்தை கொடுத்தேன்னு சொல்ல, நீங்கள் கொடுத்த வசனத்தை கொடுத்துட்டேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். ரைட்?
நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவர் சொல்லிக் கொடுக்குற தேவனை அறிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் இம்மீடியட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து போகிற வழியில் நடந்து போகணும். இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வரல, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டுருக்குது. நம்ம நினச்சிட்டுருக்குறோம் நிறைய பேர், நம்ம லோதூரம் ஓடி வந்துட்டோம், நம்ம இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல தான் ஆச்சரியம் வசந்தில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நாமளே பரிசுத்தப்படுத்தல். அதில் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை பின்பற்றுங்கள் சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், உங்களை பின்பற்றுறதுக்கு என்ன பெரிய விஷயங்களா அப்படின்ட்டு பின்பற்ற போனால், அவர் பின்னாடி போகப்போ அவர் போகிற அந்த வழி, அந்த வாசல் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஹைட் கம்மியாக இருக்குது. சரி, ஹைட்டு தான் கம்மியாக இருக்குன்னு உள்ளே போனால் பிரெத்தும் கம்மியாக இருக்குது, உள்ளே போக முடியல. ஒரு பேரபிள் கூறுக, ஒட்டகம் ஊசியின் காதில் எது எளிதாக இருக்கும்? ஒட்டகம் ஊசியின் காதில் எது எளிவாக இருக்குது. இப்போ உள்ளே போச்சோன்னா நிறைய பேர் ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த கதவை அப்படி பார்த்தாங்க, கதவையும் பார்த்தாங்க, தங்களையும் பார்க்குறாங்க. கதவு ரொம்ப சின்னதாக இருக்குது, வாசல் சின்னதாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து போயிட்டார். இப்போ தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணால் அப்படி தான் போயாகணும், வேறு வழி இல்லை. சுற்றி வந்தாலும் பிடிக்க முடியாது அவரை, இப்படி தான் போயாகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், வாசலை பார்த்த உடனே சாமி நம்மளை ஆள விடுங்க. இன்றைக்கி பாருங்க நிறைய பேர் பின்வாங்குவாங்க 3 வழிகள் சப்ஜெக்டில். எடுக்கமான வழியில் வாங்கினா 42 எத்தனை பேர் போவாங்க நமக்கு தெரியாது. பட் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அவங்க தான் சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சரிங்களா? ஸோ நிறைய பேர் பின்வாங்குறாங்க இல்லையா? இப்போ வாங்குறவங்க பூரா இயேசு கிறிஸ்து நோட் பண்ணி வச்சுக்குவார். நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள பூரா நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் வாட்டுவார். கிடையவே கிடையாது. அப்படின்னு என்ன சகோதரர் சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக இந்த வாசல் குறுகலானது, கடினமானது மற்றும் தாழ்வானது என்று அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க. அப்போ தேவனை அறிஞ்சு கொண்ட உடனே இம்மீடியட் என்ன தெரியுதுன்னா, தேவன் கொடுக்கும் பரிசுத்தம் நமக்கு வரணும்னா இந்த வழியில் தான் போயாகணும்னு தெரியுது. இந்த வழியை பற்றி படிக்க ஆரம்பித்தா அது ரொம்ப குறுகலாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் திரும்பிடுறாங்க, டைரக்ஷன் மாறிடுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பாயிண்ட் இந்த இடத்துல சகோதரர் சொல்கிறாருன்னா, ஏன் அவங்க பின்வாங்குறாங்க அப்படின்னா, தீஸ் கண்டிஷன்ஸ், அவங்க ஏன் பின்வாங்குறாங்கன்னா, தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் மேடு ஸோ ஃபார் த வெரி பர்பஸ் ஆஃப் டேர்னிங் சச் அவே. தமிழில் புரியுற மாதிரி சொல்கிறேன். யார் யாரெல்லாம் பரிசுத்தமாக்குதலை முழுமையாக பெற்றுக்கொள்வாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த வாசலை தேவன் குறுகலாக வச்சிருக்காராமா. எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம இதை? ரெடிங்க, நான் வரேங்க, நான் என்னை தாழ்த்துறேங்கன்னு சொல்லிட்டு யார் வராங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாசல் தான் வேணும். இந்த வாசல்ல நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கும், யார் போவாங்கன்னு தேவனுக்கு தெரியறதுக்கும் இந்த வாசல் தான் வேணும். இதுக்காக தான் வச்சிருக்கேன். சரிங்களா பார்? இப்போ நம்மள எங்கே நிற்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலை சுத்தமாக போய் பேசக்கூடாது. உண்மையை சொல்லுங்க, நம்ம எங்கே நிற்கிறோம் வேர்? இந்த சப்ஜெக்ட் பேசிக் கேட்குறவங்களுக்கு நான் பேப்டிசம் எடுத்துட்டேன். இப்போ திருப்பி சொல்கிறேன், பரிசுத்தமாக்குதல் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஞானஸ்தானத்தில் இல்லை, பேசிக் சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. அதாவது இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறேன், திருப்பி சொல்லுங்க. இப்போ யார் நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? இல்லை, உள்ளே போயிருக்கேன்னு சொல்கிறவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால் கேட்ட கேள்வி இது. போயிட்டோம். ஓகே, போயிட்டோம். ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, போயிட்டு வர முடியாது. அது கிளியராக இருக்கீங்களா? நம்ம போயிட்டு வெளியே அப்பப்போ வர மாதிரி, வெளியே இருக்கிற மாதிரி இருக்கா, ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்பப்போ உங்களுக்கு? இன்றைக்கி இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இன்னும் என்ன பண்ணல, உள்ளே போகலை. ஸோ உள்ளே போன உடனே உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா நல்லா கவனிங்க, உள்ளே போயாச்சே, ஆனால் தொடர்ந்து உள்ளேயே போகணும், அவர் சொல்கிற வரைக்கும் போகணும். அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொன்று செஞ்சாகணும். என்ன தெரியுமா? அது கம்ப்ளீட்டாக நம்முடைய லைஃப் எடுத்து பலிபீடத்தின் மேல் வச்சிடணும். சாக்ரிஃபைஸ், தியாகம். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? என்னுடைய பணம், என்னுடைய நேரம், கரெக்ட், ஓகே. அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய சுயம், நான் நினைக்கிறதா. இது ஆக்சுவலாக அந்த பேரபிளில் சூப்பராக வரும். ஒட்டகம் ஊசின் காதில் நுழையிறது, ஒட்டகம் தாழ்த்துது, ஒட்டகம் சுமை இறக்கி வைக்குது. நம்ம நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் சுமை இருக்குது. அந்த சுமை என்ன தெரியுமா? நான் நினைக்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் தேவன் எதிர்பார்க்குறார், நான் இப்படி பண்ணால் போதும் அப்படிங்கிறது பூரா சுமை தான். இந்த சுமையை வச்சுட்டுலாம் இந்த வாசலுக்குள்ளே போக முடியாது. ஸோ என்ன பண்ணிடும்னா, முதல்லையே தியாகம் பண்ண வேண்டிய விஷயங்களை எடுத்து பலிபீடத்தின் மேல் வச்சிடணும். இதுக்கு அழகாக சசல் ஒரு கமெண்ட் சொல்கிறார். என்னென்னா, ஒருவேளை அப்படி எடுத்து வைக்காம இறுக்கமான வாசலில் போயிட்டாங்கன்னு என்ன ஆகும் தெரியுமா? அதிகமாக அடிபடுவார்கள். முழுசாக தியாகம் பண்ண வேண்டியதை தியாகம் பண்ணாமல்
வாசலுக்குள்ளே போயாச்சுன்னா அப்படி போகிறவங்களுக்கு தான் அந்த வாசல் எடுக்கமாவே இருக்குமாமா. பயங்கர அடி விழுங்குறார். ஜீல், அந்த ஜீல் எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையுமே. அப்படி எடுத்து வைக்காம வாசலுக்குள்ளே போகிறவங்களுக்கு இன்ஜூரியஸ் அப்படின்னு போட்டிருக்காரு அந்த வார்த்தை. அதர்வைஸ் தே வில் பி இன்ஜூர்டு வென் தே சப்மிட் தெம்செல்ஸ் டு காட். தங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சுயத்தை வெறுக்காதவர்கள் இந்த இடுக்கமான வாசலில் அதிகமாக அடிபடுவார்கள். அதிகமாக அடி வாங்கினா மனசு என்ன சொல்லும்? ஃபர்தராக போன்னு சொல்லுமா, திருப்பி வான்னு சொல்லுமா? கேள்வி புரியல உங்களுக்கு? அதிகமாக அடி விழுந்தா திருப்பி போன்னு சொல்லுமா, திருப்பி வான்னு சொல்லுமா? திருப்பி வான்னு சொல்லும். திருப்பி வான்னு சொல்கிறப்ப திருப்பி வான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா திருப்பி உள்ளே போக முடியுமா? முடியும். அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட, ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். வாசிங்க லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரபலை சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் பேப்டிசம் எடுக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்தோம் தெரியுமா? தயவு செஞ்சு முழுசாக உங்களால் வர முடியும்னா என்ன பண்ணுங்கள், வாங்க. நாங்கள் யாரும் உங்களை என்ன பண்ண மாட்டோம், கம்பல் பண்ணுவோம். ஆனால் போனீங்கன்னா வருத்தப்படுவோம், அதையும் சொல்லிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே இருக்கிற பரிதாபத்தில் சரி இத்தனை வந்துட்டமே, அப்படி கூட நடக்கக்கூடாதுங்கிறார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு இறக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுங்கள். உடனே இல்லாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை கொடுத்து நீங்கள் அவங்களை என்ன பண்ணுங்கன்னா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வாசலுக்குள்ளே வாங்க. இவ்வளோ தூரம் சப்ஜெக்டை கொண்டு போயிட்டு ரசல் பேர் இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இடுக்கமான வாசலுக்குள்ளே போய் பலிபீடத்தின் மேலே பலியை வச்சாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக அவங்க ஓட்டமே ஆரம்பிக்குதுங்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் இல்லையா ஒரு வார்த்தை, ஓட்டத்தை. அப்போ ஓட்டத்தை எங்கே ஆரம்பித்தார்? எங்கே திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு? முழுசாக தன்னை பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் தேவன் அவரை பரிசுத்தப்படுத்தினார். நல்லா கவனிங்க, பலிபீடத்தில் பலியை வச்சா மட்டும் பத்தாது. ஆனால் பலிபீடத்தில் பலியை வைக்கிற அளவுக்கு பலி பரிசுத்தமாக இருக்கணும்ல, அதுதான் இந்த ஸ்டேஜ். ஸோ நம்ம எல்லாரும் ஓட்டத்தை ஓடிட்டு இருக்குமே தவிர ஓட்டத்தினுடைய எண்டை வந்து ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லவே முடியாது. இந்த ஓட்டத்தை நம்ம இந்த அளவுக்கு ஓட வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது யார் யாரெல்லாம் நமக்கு? ஒன்று, பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, சத்தியம், சகோதர அன்பு எல்லாம் சேர்த்து நம்மளை என்ன பண்ணுதுன்னா, வாங்க தேவன் நம்ம கூட இருக்காரு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையாலுமே யார் பலிபீடத்தின் மேலே சாக்ரிஃபைஸ் வச்சுருக்காங்களோ அவங்க உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க. அவங்க முதல் பார்ட்டை ரீச் பண்ணுவாங்கிறார். முதல் பார்ட் என்ன? நம்மளை நாமளே ஒரு செட் அப்பார்ட். இதுதான் செட் அப்பார்ட், இன்னும் அடுத்து வரல. வாசிங்க இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். போதும், ஒர்க்மன்ஷிப் ஆஃப் காட். அருமையான வார்த்தை. அதாவது தேவனே நம்மளை செய்கிற அளவுக்கு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஒரு பொருளை நம்ம செய்யணும்னா அந்த பொருள் மூலம் நம்ம கோஆப்ரேட் நம்ம பண்ணக்கூடாதா? எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சகோதரிகள், களிமண்ணுக்கு வந்துட்டீங்க நேராக. சகோதரிகள் சொல்லுங்கள், வீட்டில் சமையல் செய்யணும்னா செய்கிற சமையலில் நீங்கள் பண்ணுற பொருட்களும் சமையல் செய்கிறதுக்கு தேவையான ப்ராசஸும் சப்போர்ட் பண்ணாமல் சமையல் பண்ண முடியுமா? இப்போவே நம்ம பண்ணுறது சமையல்னு நமக்கு தெரியாது. ஆனால் சமையல் நல்லா பண்ணுறது கட்டாயமாக அதெல்லாம் தேவை நமக்கு. கரெக்டுங்களா? தேவை. ஸோ அந்த சமையலை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வேணும்னா நம்ம மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது, எல்லாம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். தேவன், கிறிஸ்து, சகோதரர்கள் எல்லாருமே. ஸோ இந்த பாட்டில் என்ன நடக்குன்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நாட் முடிச்சிட்டோம், சிருஷ்டிக்கப்படுகிறோம். எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டோம்? இந்த ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் என்ன பேர்? அடுத்த ஸ்டேஜ் என்ன? தேவன் நம்மை பரிசுத்தப்படு. இந்த ஸ்டேஜ் இப்போ எங்கே நிற்கிது? கரெக்டாக சொல்லுங்கள். பலிபீடத்தின் மேலே பலி எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது, வச்சாச்சு. ஸோ தேவன் சொல்லிட்டாரு, எடுத்து வச்சிட்டிங்களே, உங்கள் பலியை பரிசுத்தமாக்க வேண்டியது என் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். அப்போ பலியை கொண்டு வைக்க வேண்டியது யார்? பலியை பரிசுத்தப்படுத்த வேண்டியது யார்? தேவன். எப்படி படுத்த போகிறார் அப்படின்னா, இது சிருஷ்டிக்கப்படுறது, தேவன் பரிசுத்தப்படுத்துறதுங்கிறது இதுதான்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி. முன்னாடி படிச்ச வசனம் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுறது முதல் ஸ்டேஜ். அதே கிறிஸ்துவோட சேர்ந்து உயிர்த்தெழுப்புறது செகண்ட் ஸ்டேஜ். இதுதான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துதல். இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட்ல செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சான்டிஃபிகேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சான்டிஃபிகேஷன் என்ன? நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்துறது. நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்துறதுக்கு முதல் ஆரம்பம் என்ன? கரெக்டாக சொல்லினா முதல்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல் ஆரம்பம் யாரோ சொல்றீங்க? கரெக்ட். முதல் ஆரம்பம் தேவன் நம்மை இழுக்கணும். படிச்சோமா இல்லையா? அப்போ செகண்ட் ஸ்டேஜ்லையும் தேவன் நம்மை இழுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தேவன் நேச்சுரல் மைண்டை இழுத்தார். இப்போ நாம ஒத்துக்கிட்ட உடனே தேவன் மறுபடியும் இழுக்கிறாரு. அந்த மைண்டுக்கு பேர் நியூ மைண்ட். இந்த நியூ மைண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு இல்லை, இருந்திருந்தா அப்பவே இதை இழுத்திருப்பார். அப்போ இந்த நியூ மைண்ட் வரத்துக்கு தான் தேவன் இத்தனை காலம் நமக்கு நம்மளை நாம பரிசுத்தமாக்குறதுக்கு சத்தியத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்தார். இப்போ பலிபீடத்தின் மேலே பலி எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவன் சொல்றாரு, இந்த மனசு உங்களுக்கு வந்தது சூப்பர், அப்போ பலி எடுத்து வைக்கணுங்கிற இந்த மனசை இப்போ நான் மறுபடியும் இழுக்கிறேன். இழுத்துட்டு அந்த மனசுக்கு தேவன் ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேர் என்ன? புது சிருஷ்டி. இப்போ புது சிருஷ்டிங்கிறது சகோதரர் எழுதும்போது we see that God called us with a new call. ஏன் நியூ கால்? நியூ கால்னா புது அழைப்புங்கிறார். ஏன் புது அழைப்புன்னு சொல்றாரு? ஏற்கனவே ஒரு அழைப்பு நமக்கு என்ன இருக்கு? வந்திருக்கு. எந்த ஸ்டேஜில் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. எந்த ஸ்டேஜில் வந்துச்சு? நேச்சுரல் மைண்ட் எழுக்கிற ஸ்டேஜில் வந்துச்சு. நம்மை நாமே பரிசுத்தமாக்குறதுக்கு வந்துச்சு. இப்போ தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தேவன் கொடுக்குற அழைப்பு தான் புது சிருஷ்டி. இப்போ சொல்லுங்க பாரு, அப்போ புது சிருஷ்டி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வரும் நான் சொல்லவே இல்லை. அது சப்ஜெக்ட் கேட்கும் போதே வந்திருக்கும், அந்த சிந்தை வந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதை முடிக்கிறவங்க தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் தேவன் இந்த புது கால் கொடுக்குறாரு. இந்த அழைப்பு பூமியில் வாழ்வதற்கா பரத்தில் போய் வாழ்வதற்கா? அப்போ இந்த காலிங்க்கு என்ன பேர்? பரத்துக்குரிய காலிங். நல்ல பேர், பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பில் நாம் வெற்றி பெற்றால் நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் எங்கேருந்து எங்கே போயிடுவோம்? மாம்சத்திலிருந்து ஆவிக்குள்ளே போயிடுவோம். நல்ல பதில், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 25 மார்க் கொடுக்குறேன் பேர். ஏன்னா நம்ம ஸ்டாண்டுக்கு இப்போ அதுக்கு 25 மார்க் தான். பூமியில் அதுக்கு 15 மார்க்கு. இன்னும் கொஞ்சம் தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவ தூதர்களை விட சற்று சிறியவர்களாக இருக்கிறோம். இந்த மைண்டை பிக்கப் பண்ணிட்டோம்னா, தேவன் இழுத்துட்டார்னா தேவ தூதர்களுக்கும் மேலான நிலைமைக்கு என்ன பண்ணிடும்னா போயிடும். சரிங்க பேர், பழைய ஸ்டேஜ் எங்கே நிற்கிது இப்போ? சரி, பலிபீடத்தின் மேலே பலி வச்சாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது. அடுத்து நம்மளை யார் பரிசுத்தப்படுத்தணும்? இழுத்துட்டார். எந்த மைண்ட் எழுத்துட்டாரு? அந்த பலியை கொண்டு வைக்கணுங்கிற மைண்ட் எழுத்துட்டார். இப்போ பாருங்க, இது வரைக்கும் செஞ்சது நமக்காக நம்ம செஞ்சது. இதுக்கப்புறம் தேவன் நமக்கு செய்யறது கூட அது தேவனுக்காகவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்மை இருக்குதுல. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த பலியை அப்படியே வச்சா இது பரிசுத்தமாயிருமா? ஆசிரியர் கூடத்துக்குள்ள போலாமா? பலியை கொண்டே பலிபீடத்து மேலே வச்சாச்சு, சரிங்களா பேர்? அது பரிசுத்தமாயிருமா? சரி, இப்போ சொல்லுங்க. பலிபீடத்தின் மேலே பலியை வச்சா பரிசுத்தம் ஆகாது. ஏன்னா அந்த பலி மகா பரிசுத்துக்குள்ள பலிபீடத்திலிருந்து போகாது, பலியா போகாது. பலி மகா பரிசுத்துக்குள்ள போனதான் பரிசுத்தம். பலி மகா பரிசுத்துக்குள்ள போகணும்னா பலியாவே போகாது. என்னவா போகணும்? புகையா போகணும். என்னவா போகணும்? அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? பலி எரிக்கப்படணும். அப்போ எரிப்பதற்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். சூப்பர், அருமையான. அப்போ நமக்கு தேவன் இந்த ஸ்டேஜில் தான் ரியலாகவே பரிசுத்தமாக்குற நெருப்பை கொடுக்குறார். பரிசுத்தமாக்குற நெருப்புனா என்ன? சோதனை, சோதனை பாடுகள். இப்போ கொஸ்டின் வந்தாலும் ப்ராக்டிக்கலாக பேசிக்கலாம். எத்தனை பேருக்கு உண்மையாலுமே வரக்கூடிய சோதனைகள் புதிய சிருஷ்டியின் அழைப்பின்காக வரக்கூடிய சோதனைகள் நமக்கு தெரியுமா? சோதனைகள் நிறையா வருது நமக்கு. ஆஃபீஸில் வருது, வர வழியில் வருது, எக்லீஷாவில் வருது, வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வருது, எல்லா பக்கம் சோதனை வருது. நம்ம எல்லா சோதனையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். என்ன தெரியுமா சொல்கிறோம்?
இந்த சோதனை எனக்கு வந்ததுக்கு காரணம் நான் எந்த வாசலில் போயிட்டுருக்கிறேன்? இடுக்கமான வாசல். எந்த சோதனை? பேர் நான் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன். எங்கே போனாலும் அதே டாபிக் தாங்க வருது எனக்கு. ஏன்னா அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது இல்லை எனக்கு. ஒரு லேண்டு வாங்கினேன். யார்கிட்ட வாங்கினேன்? அவர்கிட்ட கடன் வாங்கி வாங்கினேன். சூப்பர். இப்போ நம்முடைய பலியை கொண்டு பலிபீடத்து மேலே வச்சுருக்கிறோமா? இல்லை. சகோதரர் பதில் சொல்ல. கடன் வாங்கி லேண்டு வாங்கியிருக்கேன் பிரதர். இப்போ என் பலியை கொண்டு பலிபீடத்து மேலே வச்சுருக்கேன் கேட்குறேன். வைக்கவே இல்லை. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? லோனை கட்ட முடியல. சோதனை வந்துருச்சு இல்லையா நமக்கு? வந்த சோதனை தானே. பலிபீடத்தின் மேலே பலியே வைக்கல. அப்போ எது எரியுங்க? அப்போ அது ஆக்சுவலாக நம்மளை பரமளிப்புக்குள்ளே கொண்டு போகிற சோதனையே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் தேவன் எனக்கு என்ன அருமையாக சோதனை கொடுத்துருக்காரு. யார் ஏற்படுத்திக்கிட்ட சோதனை இதெல்லாம்? அப்போ நம்மளாக ஏற்படுத்தி கொண்ட சோதனைகள் அடுத்த பர்ஃபெக்ஷனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகவே போகாது. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்ச வசனம் தான். அப்படின்னா இப்போ சோதனைகள் வரும்னு சொல்கிறோமே பலிபீடத்தின் மேலே பலி எறியும் போது, அதுவும் எதன் மூலமாக தான் வரும்? வாசிங்க. யோவான் 17:17. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பதில் சொல்லுங்க. சோதனை, நெருப்பு, அக்கினி நம்மளை பரிசுத்தமாக்க எதன் மூலமாகத்தான் வரும்? இல்லை. மறுபடியும் வசந்த வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். போதும். நம்மளை பரிசுத்தமாக்கணும்னா பலி எரிஞ்சு போகணும். பலி எரியணும்னா நெருப்பு வேணும். நெருப்பு எதன் மூலமா வரும்? இது வரைக்கும் அந்த பதில் வராத காரணத்தால் திருப்பி அடுத்தது வசனம் வாசிக்கப்படுகிறது. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். போதும் சொல்லுங்க. இதுக்கு மேலே சொல்லி இன்னொரு தடவை வாசிப்பேன்ட்டு சொல்லிட்டீங்க. அப்படின்னா பாடுகள், சோதனைகள் எந்த அடிப்படையில் வரணும்? அப்போ சத்தியத்தை படித்தா, சத்தியத்தை கை கொண்டா கண்டிப்பாக என்ன வரும்? அதுதான் பாடுகள். சத்தியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு அதை பாடுகள் சொல்றது சரி அல்ல. யோவான் 17 பார்த்தோம். தேவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தேன், உங்களை யாரும் சொல்லி கொடுத்தேன், அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரேயர் பண்ணார்ல, அதே அதிகாரத்தில் சீஷர்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் சோதனையில் வரும்னு சொல்லியிருக்கார். யோவான் 17:14 மற்றும் 15. யோவான் 17:14-15 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு நிமிஷம், எதை கொடுத்தேங்கிறாரு? உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், சத்தியத்தை கொடுத்துட்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தான் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்ப சொல்லுங்க, சத்தியத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாருன்னா நாம் அதை வாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா உலகம் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அப்ப சத்தியத்தின் நிமித்தம் உலகம் நம்மளை பகைக்கணும். அந்த பாடுகளை தான் இங்க பேசுறாரு. அடுத்து நெக்ஸ்ட். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்துக்கு அளவே கிடையாதுங்க. அதாவது தேவன் கிட்ட எந்த அளவுக்கு, அதாவது அடிங்க, அவரை நல்லா அடிங்க, நல்லா கஷ்டப்படுத்துங்க, வலிக்காம மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இரக்கமெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்துவ தவிர யாருக்கு வராது. என்ன சொல்கிறாரு பாருங்க, சத்தியத்தை கொடுத்துட்டேன், அடுத்து இவங்களுக்கு அடிதான் இனிமேல். ஏன்னா அவங்கள பரிசுத்தமாக்கணும், நீங்கள் நிறைய ஒழுகும். ஆனால் அவங்கள உலகத்திலேருந்து எடுத்துக்கோங்க நான் சொல்ல மாட்டேன், அவங்கள வந்து தீமையிலேருந்து காப்பாற்றுருங்கன்னு சொல்ல மாட்டேன். தீமையிலிருந்து அவங்களை என்ன பண்ணுங்கன்னா பாதுகாத்துக்கோங்க. நம்ம படிச்சிருக்கோம்ல, விளக்க இருக்குங்க. பாதுகாத்துக்கு என்ன அர்த்தம்? நல்லா அடி வாங்கட்டும், நல்லா கஷ்டப்பட்டோம், ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் வலிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், வலிக்காமல் இருக்குமா பார்? எரியும் போது வயிறு எரியும் போது இல்லை, பலி எரியும் போது வலிக்காமல் இருக்குமான்னு கேட்குறேன். யாருக்கு வலி அதிகமாக இருக்கும்? பலி எரியும் போது யார் திரும்ப வலி அதிகமாக இருக்கும்? ஐயோ வச்சுட்டோமே, போகுதே, விட்டுட்டனே, பேசாமல் வச்சிருக்கலாமே இதை அப்படின்னு நினச்சிங்கன்னா வலி அதிகம் தான். கொடுத்துட்டேன், எடுத்துட்டாரு, போயிடுச்சு, இது என் பொருள் இல்லை, எரிஞ்சாதான் நான் பரிசுத்தமாவேன், அதனால் எரியறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு மனசில் நினைக்கிறவங்களுக்கு வழியே இருக்காது. அதான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் வேண்டிக்கிறார். எனக்கு கூட ஒரு கேள்வி, பேசாமல் இந்த பாடுகளெல்லாம் தேவன் கொடுக்காம இருந்தாலும் நம்மளை எவ்வளோ அழகாக இருந்திருப்போம் இல்லையா பார்? நெருப்பு வச்சு கொளுத்தி தான் பலியை அழிக்கணுமா? ஏதோ ஒரு கெமிக்கல் உள்ள ஊற்றி அப்படியே புஷ்ஷுன்னு பரிசுத்தமாக்கலாம்ல, அப்படி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வலிக்கவே வலிக்காதுல்ல பார்? சரியான பதில் தான், அனுபவம். ஒரு குழந்தைய ஒரு அப்பா அடிக்கிறதே இல்லை, திட்டுறதே இல்லை, கண்டிக்கிறதே இல்லை, அந்த குழந்தை என்ன ஆகும்?
கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை அப்பாவை அடிக்கும், அப்பாவை திட்டும். அப்புறம் அப்பா பேசாத வார்த்தைகளை உலகத்தில் போய் கற்றுட்டு வந்து பேசும். அதுக்காக அந்த குழந்தைய வந்து அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே பொத்தி 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 வச்சு டெய்லி பால் தான் குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நீ தூங்கிடு, காலைல எந்திரி சாப்பிட்டு தூங்கிடு, ஏன்னா வெளியே போனால் கெட்டு போயிடுவேன், காலைல எந்திரி சாப்பிட்டு தூங்க வச்சுட்டே இருக்காரு வச்சுக்கோங்க குழந்தைய. கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை என்ன பண்ணிடும், நிரந்தரமாக தூங்கிடும். எந்திரிச்சு போய் வெளியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வானா அந்த குழந்தை என்ன பண்ண போய் வெறும் கவரை மட்டும் வாங்கிட்டு வரும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்பா அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 4 தடவை கடையில் போய் தப்பாக வாங்கிட்டு வந்து அப்பாட்ட அடி வாங்கினா தான் 5ஆவது தடவை கரெக்டாக வாங்குவோம். அதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணுறாரம்மா, அவர் ஃபாதர் லீட்ஸ் அஸ் இன்டு வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ், பலதரப்பட்ட அனுபவங்கள். எப்போ தெரியுமா, செகண்ட் ஸ்டேஜில். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் இந்த ஸ்டேஜில் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறதுனால வரக்கூடிய பாடுகள் மூலமாக தேவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல, பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்து நம்மளை நடக்க வைக்கிறார். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கும் தேவை, தேவனுக்கும் தேவை. ஸோ நல்லா உருக்கப்பட்ட ஒரு மெட்டல், சப்ஜெக்ட் எழுதியிருக்கார், நல்லா உருக்கப்பட்ட ஒரு மெட்டல், அது வந்து உருக்கிறதுக்கு முன்னாடி கட்டியாக இருந்துச்சு. கட்டியாக இருந்த மெட்டலை தேவன் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்தி உருக்கினதுனால தேவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அது இருந்த ஷேப்போட எந்த ஷேப்புக்கு வேணால் அதை மாற்றலாம், உருக்குனா தான் மாற்ற முடியும். ஆனால் உருக்குனதுக்கப்புறம் இன்னொரு டேஞ்சர் இருக்குது. அது என்னென்னா, உருக்கும்போது காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் பிக்கப் ஆகி ட்ராஸ் டெவலப் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், மறுபடியும் உருக்குனதுக்கப்புறம் மறுபடியும் உருக்குவார். எதை வச்சுன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி சுற்றும் போது உள்ளே இருக்கிற அசுத்தங்கள் பூரா வெளியே வந்துடும், ட்ராஸ் வெளியே வந்துருச்சு. இப்போ பியூர் மெட்டல் இருக்குது, இந்த பியூர் மெட்டல் அப்படி யூஸ் இல்லை, அந்த பியூர் மெட்டல் எடுத்து அடுத்து வேறு ஃப்ளக்ஸ் போடுவார். ஏன்னா வேறு ஏதாவது அசுத்தம் உள்ள இருக்கக்கூடாது, இல்லை போடுவார், போட்டு கலக்குவாங்க, அந்த ட்ராஸ் வந்துடும். அப்புறம் மிச்சம் இருக்கிற நல்ல மெட்டல் இருக்குல்ல, அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மறுபடியும் வேற ஒரு ஃப்ளக்ஸ் போட்டு சுற்றுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளக்ஸும் போட்டு 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 எடுக்கும்போது ஒவ்வொரு விதவிதமான அசுத்தங்கள் நம்மளை விட்டு என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் செகண்ட் ஸ்டேஜில் தேவனே நமக்கு பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் நம்முடைய வசனத்தினாலே அவர்களை என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் ஸ்டேஜில் இடுக்கமான வாசலுக்குள்ளே போகாதவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளே அல்ல, நமக்கு நாம ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்கள், அவ்வளோதான், சோதனை இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி, இப்படி போட்டு நம்மளை உருக்கி 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 பியூரிஃபை பண்ணுறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமாக்கப்படுறோம். ஓகே, பரிசுத்தமாக்கப்படுறதுல நாம் இவ்வளோ தூரம் மாறுறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதையும் சொல்கிறாரு. எந்த ட்ரூத்து நம்மளை உருக்குச்சோ, பலி எரிச்சு பரிசுத்தமாச்சோ, அதே ட்ரூத் தான் அடுத்த யுகத்தில் உலக ஜனங்களை மாற்ற போகுது. அப்போ எந்த ட்ரூத் இப்போ நம்மளை உருக்குச்சோ அந்த ட்ரூத் தான் அடுத்த யுகத்தில் உலக ஜனங்களை மாற்ற போகுதுன்னா, இப்போ தேவன் அடுத்த யுகத்தில் ட்ரூத்தை கொடுக்க போகிறதில்ல. யாரை கொடுக்க போகிறாரு? நம்மளை. எப்படி கொடுக்க போகிறாருன்னா இப்படி கொடுக்க போகிறாராமா. எப்படி? நம்மளை டிவைன் சேனல்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் டு ஆல் கிரியேச்சர். திருப்பி சொல்லாத ஒரு தடவை, டிவைன் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங் டு ஆல் கிரியேச்சர். தேவனுடைய ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புகளுக்கும் நம்மை ஒரு என்ன சொல்கிறது, டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே சொல்லிக்கிற இங்கிலீஷில், டிவைன் சேனல், நம்ம வழியாகத்தான் அந்த தெய்வீக தன்மையானது போகுது. அந்த மாதிரி அடுத்த யுகத்தில் நம்மளை தேவன் என்ன பண்ண போகிறாராமா, யூஸ் பண்ண போகிறாராம். இதுக்கு நமக்கு இப்போ தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அக்கினி, நெருப்பு, பாடுகள், நல்லா எரியுது. எந்த ஸ்டேஜில் தேவன் கொடுக்குற அக்கினி நமக்கு வருது? செகண்ட் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? இதுக்கு பேர் தேவன் நம்மளை இது எதுக்கு அப்புறம் நடக்கும்? நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நடக்கும். நடக்குதா பேர்? எரியுதா பேர்? எரிஞ்ச பலி தேவனுடைய பார்வையில் எப்படி போயிரும்னா சுகந்த வாசனையாக போயிடும். அதே எரிஞ்சிருப்ப நமக்கு கிடைச்ச அனுபவம் இருக்கு இல்லையா, அது அடுத்த யுகத்தில் உலக ஜனங்களுக்கு வாசனையாக போயிடும். கொஸ்டின், அதுக்கு பாடுகள் தான் வழியா? நம்மளை பாடுபடுத்தி தான் அடுத்த யுகத்தில் நம்ம மூலமாக பிளெஸிங் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வேணும். ஏன்? சூப்பர் பாயிண்ட்டு, அருமையான பாயிண்ட்டு. வேறு சொன்னது கவனிச்சிங்களா? கேட்ட கேள்வி புரிஞ்சு உங்களுக்கு? கேள்வி என்ன தெரியுங்களா? பாடுபடுத்தி தான் நம்ம மூலம் ஆசீர்வாதம் போடுமான்னு கேட்குறேன். நம்மளை பாடுபடுத்தி தான் உலக ஜனங்களுக்கு அடுத்த யுகத்தில் ஆசீர்வாதம் போடுமான்னு நான் கேட்குறேன். ஆமான்னு சொல்கிறீங்களா? எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். ஆமாம், எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியாது. அதுக்கு வசனம் வாசிங்க. இப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும், நோட் பண்ணிக்கோங்க, தமக்காகவும்
தம்மாலையும். கொஞ்சம் பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்லுங்க அந்த வார்த்தையை. தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டு பண்ணவர். யார் அது? பிதாவாகிய தேவன். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க. அதாவது அல்டிமேட் எய்ம். சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. அது யாரது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரவங்களால என்ன பண்றாராமா? அப்ப உபத்திரம் வரும்போது அங்க என்ன விஷயம் சேர்ந்து நடக்குது? பூரணப்படுத்துதல். அப்ப பூரணப்படுத்துற விஷயத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? என்ன பிரயோஜனம்? அடிச்சோடுகளை பின்பற்றுறது மாத்திரமில்ல, அவர் பாடுபட்டதுனால அவர் என்ன கற்றுக்கொண்டார்னா ஒவ்வொரு பாடுகள்லையும் எப்படி ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாரு? கற்றுக்கொண்டிருப்பார். இது எப்போ அவருக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருந்து செயல்படும் போது அந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பாவங்களை குறித்து என்ன பண்ணுவார் தெரியுமா? பரிதவிப்பார். வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நமக்கு இல்லை. அதாவது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து இப்படி எரிஞ்சிங்களேப்பா அப்படி எரிஞ்சிங்களேப்பான்னு பார்த்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரா அவர் நமக்கு இல்லை. அதுக்கு பதிலா எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு. எல்லா விதத்திலும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு அனுபவம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பாடுகள் படும்போது அவர் பட்ட அனுபவம் நம்ம பாடுபடும் போது நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம பாடுபடும் போது நமக்கு கிடைக்கிற அனுபவம் இன்னொருத்தர் இல்லை, அடுத்த யுகத்தில் உலக ஜனங்கள் பாடுபடும் போது அதே ஆசாரி ஊழியத்தை யார் செய்ய போறது? நம்ம செய்ய போறோம். அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த ஆறுதலை நாம் சொல்லுவோம். அப்ப பாடுகள் பட்டா பரிசுத்தமாகுதல் மட்டும் ஒரு ப்ராசஸ் அல்ல, பாடுகள் படும்போது ஆறுதலும் சேர்ந்து நமக்கு கற்றுக்கொள்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. சகோதரர் இந்த வாக்கியத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. இப்ப சகோதரி வாசிப்பாங்க. And if it was necessary that our Lord Jesus, the shepherd of the flock, the shepherd of the flock, மந்தையின் மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, shepherd of the flock should suffer. எதுக்குன்னா அவருக்கு ஒரு அனுபவம், அந்த அனுபவம் நமக்கு ஆறுதலா இருக்கு. இப்ப how much more is it necessary to our perfecting that we should suffer. அப்ப நாமளும் கண்டிப்பா என்ன பண்ணோம்னா சஃபர் ஆகணும். ஏன்னா நாளைக்கு நாமளும் இதே ஆறுதலையும் அனுபவத்தையும் உலக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற டிவைன் பிளஸ்ஸிங்கா நம்ம இருக்கிறோம். வாசிங்க. நாம் பல சோதனைகள், துன்பங்கள், சோதனைகள் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு சொல்றீங்களா? அதையே சிரிச்சிட்டு சொல்லணும். எல்லாருமே சிரிச்சிட்டு சொல்லணும். சொல்லுங்க. நாம் பல, என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது, பல சோதனைகள், துன்பங்கள் ஆகியவற்றை என்ன பண்ண வேண்டும்? எப்போ? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில், செகண்ட் ஸ்டேஜ்லையா? எந்த ஸ்டேஜில்? எந்த ஸ்டேஜ்? செகண்ட் ஸ்டேஜ். தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஸ்டேஜில் டெய்லி நல்லா எரியும் போது பரிசுத்தமாகறோங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது அனுபவம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுதான் இயேசு கிறிஸ்து கிடைச்சது, இதுதான் நமக்கும் கிடைக்குது. ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலும் இவற்றில் உதவி இருந்தால் மற்றவர்களுக்கு எப்படி உதவுது என்பதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கருத்தை மட்டும் சகோதரர் பதிவு பண்ணுறாரு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க தான் எக்லிஷாவுக்கு எல்டராக இருக்க முடியுன்ட்டு. எந்த ஸ்டேஜ்? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? ஏன் சொல்கிறாரு தெரியுமா? அவங்களுக்கு தான் நல்லா எரியும். அவங்க பலி தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நல்லா எரியும். அவங்க முதல் ஸ்டேஜில் தங்களை தாங்களே என்ன பண்ணியிருக்கணும்? பரிசுத்தமாக்கி இருக்கணும். அப்படி பரிசுத்தமாக்கி அவங்க வாழ்க்கை இங்கே யூஸ் ஆச்சுன்னா அவங்க மூலமாக சபைக்கு ஒரு ஃபீடிங் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபீடிங்கை சபை பெற்றுக்கொள்ளும் போது சபையிலிருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். ஆவிக்குரிய கனிகள் என்னென்ன? அன்பு, ஓகே, இப்படியே போக வேண்டாம், முடிஞ்சது, வெளிப்படும். அப்போ சபையிலிருந்து சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள் மூலமாக ஒரு கேரக்டர் ஒரு சகோதரர்கிட்ட வெளியே வருதுன்னா அதை சொல்லிக் கொடுக்குற சகோதரர் அந்த கேரக்டரில் என்னவாக இருக்கணும்? அதை எழுதியிருக்கார் பாயிண்ட்டு. எப்படி தெரியுமா? இவர் சகோதரருடைய கேரக்டர் வந்து அன்புன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லிக் கொடுக்குற அந்த எக்லிஷா எல்டரு அன்பாக இருக்கக்கூடாது, அன்புக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிறாரு. பொறுமைனா பொறுமைக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். பொறுமைக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற கேரக்டரில் எப்போ தான் வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா எரியும் போது தான் வரும். அந்த அனுபவம் தான் இப்போ நம்ம கிடச்சிட்ருக்குன்னு சொல்கிறார். ஸோ அவங்க தான் எல்டர்ஸாக இருக்க முடியும். சரிங்களா?
இப்படி இருந்தால், இப்படிலாம் நல்லா எரிஞ்சுதுன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கலாம், அங்கே போய் எப்படி இருக்கலாம்? வாசிக்கலாமா? ரோமர் 8:29. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கொஸ்டின்: நம்மளை தேவன் எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு முன்குறி. நம்ம எப்போ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுவோம்? பரலோகத்துக்கு போய் தானே மாறுவோம். இல்லை சாய்ஸ் தரேன், கவலைப்படாதீங்க. பரலோகத்துக்கு போய் பூமியில் இருக்கும்போதா? பூமியில் இருக்கும்போது ஆகணும். பூமியில் இருக்கும்போது எப்போ? சாகரணிக்கா? அப்புறம் சாகரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியா? சாகரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியா? சாகரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியா? சாகரத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்போ கரெக்டாக சொல்லுங்கள். எதுவுமே இல்லைங்க, கரெக்டாக சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கணும். அதான் சரியான பதில். இன்னைக்கு அப்படி இருந்தால் அங்கே போய் என்ன பேர் ஆகும்னு கேட்டால், இங்கே குமாரனுடைய சாயல், அங்கே தேவனுடைய சாயல். இங்கே குமாரனுடைய சாயல் ஆகாமல் அங்கே தேவனுடைய சாயல் ஆக முடியாது. இதுதான் பரிசுத்தமாக்குதல் இருக்கக்கூடிய 2 விஷயம். செட் அப்பார்ட், நம்மளை நாமளே பரிசுத்தமாக்குறது. 2வது மேட் ஹோலி, தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குது. 2யுமே தேவன் எது மூலமாக தான் செய்கிறானா? சத்தியத்தின் மூலம். ஃபஸ்ட்டு சத்தியத்தை கொடுக்குறாரு. 2வது சத்தியத்தை வச்சு நமக்கு பல பாடுகளையும் நடக்க வச்சு அனுபவங்களையும் கொடுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தமாக்குறாரு. ஸோ லாஸ்ட் ஸ்லைட், பட் கரெக்டாக பதில் வராதில்ல பட்சத்தில் முதல்ல இருந்து ஓகே இந்த அக்ரிமெண்ட்டோட போகிறேன். பரிசுத்தமாக்குதல் என்பது ஒரே நாளில் நடக்கும் காரியம் இல்லை. ஓகே, கிராஜுவலாக தான் நடக்கும். சூப்பர் பு. பரிசுத்தமாக்குதல் என்பது நம்முடைய மரணத்தில் தான் நடக்கும். நோ. எவ்வளோ ஸ்பீடாக ஆன்சர் வருது பாருங்கள். நோ நோன்னு சொன்னீங்களே, அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்கலான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு எப்போ ஆரம்பிக்கும்? முதல் ஸ்டேட் தான். எப்போ ஆரம்பிக்கும்? எப்போ தேவன் நேச்சுரல் மைண்டை இழுக்கிறாரோ அன்னைக்கே. இப்போ கூட பேசிக் கேட்குறவங்க யாருக்காவது அந்த வாய்ப்பு இருக்கலாம். தப்பா நான் சொல்கிறது? இருக்கலாம். பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் தான் பேர் அப்படிங்கிறதுல இல்லை. ஓகே, பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறமும் கூட தேவன் செக் பண்ணிட்டு தான் இருப்பார். இடுக்கமான வாசலை பார்த்து அப்படியே வரமா திரும்பி போகிற மாட்டு. ஸோ 3வது பாயிண்ட்டு, கண்டிப்பாக தேவனோட கான்சிகரேஷன் பண்ணாமல் இந்த விஷயம் பூர்த்தி அடையாது. இதை சில பேர் தப்பாக நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவன் இழுத்தாரில் போதும், அதனால் என்ன பண்ண வேண்டியதில்லை, உடன்படிக்கையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அது சும்மா பேருக்கு அப்படி இல்லை. உடன்படிக்கைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே தேவனே நான் கண்டிப்பாக இதை செய்கிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம். இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம், இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஒரு புக்கை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான், சரிங்களா? ஆனால் இதில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை முடிக்கும் போது நம்ம என்ன ஆகும்னு நம்மளால் இமேஜின் பண்ண முடியல. ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இதுபடி நடக்கிறமா இல்லையாங்கிறது தான். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தால் போதும், கண்டிப்பாக தேவன் கொடுக்குற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. கண்டிப்பாக நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் பூரா நம்ம எங்கே போய் இருக்க போகிறோமோ அதை நோக்கி தான் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறோங்கிறது இந்த இடத்துல நிரந்தரமான இடம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பரிசுத்தமாக்குதல் 2 விதமாக நடக்குது. ஒன்று, நம்மளை நம்ம பரிசுத்தமாக்குறது. 2வது, தேவன் நம்மளை பரிசுத்தம் முடிக்கிறது. சரிங்களா? உண்மையை பேசிட்டு முடிச்சிடலாமா சப்ஜெக்டை? ஒரே ஒரு வார்த்தை முடிக்கிட்டு, எத்தனை பேர் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டோம்? இந்த கேள்விக்கே பதில் இல்லைன்னா செகண்ட் கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? தேவன் எப்போ நம்மளை பரிசுத்தமாக்குவார்? நம்மளை பரிசுத்தமாக்குனா தான் அவர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு இப்போ எங்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா, மனசுக்குள்ளே ஒரு பதில் சொல்லியிருப்பீங்களா, அந்த பதிலை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போய் அந்த பதிலை டெலீட் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். அதுக்குரிய காரியங்களை மட்டும் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டிய வேலை முதல்ல நாம் நம்மளை பரிசுத்தமாக்கணும். அதுக்கு தேவன் இழுக்க வேண்டியது இழுத்துட்டாரு, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாரு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டார். மீது எல்லாமே நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. அனைவரும் பரிசுத்தமாக்குதல் பூர்ணப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.